தொகுதிகளை அடையாளம் காண்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. தொகுதிகளை அடையாளம் காண்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தொகுதிகளை அடையாளம் காண காங்கிரசுக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் தற்பொழுது தொகுதி பங்கீடு முடிவடைந்த நிலையில் காங்கிரசுடன் தற்பொழுது தொகுதிகளை அடையாளம் காண்பதற்கான அழைப்பு திமுக சார்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது. தொகுதிகளை அடையாளம் காண்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. 28 தொகுதிகளில் தொகுதிகளை அடையாளம் காண அழைப்பு திமுக சார்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது தொகுதிகளை அடையாளம் காண்பது தொடர்பாக திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தொகுதிகளை அடையாளம் காண்பதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக இன்று முதலாக அந்த தொகுதிகளை அடையாளம் காண்பதற்காக கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பது என்பதை விடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று காலை காங்கிரஸ் மற்றும் இந்தியன் கம்யூனிஸ்ட் ஆகிய 2 கட்சிகளுக்கு திமுக அழைப்பது என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக பேச்சுவார்த்தை குழு அண்ணா அறிவாலயம் வந்திருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படலாம் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. காங்கிரசுக்கு வழங்கியிருக்கக்கூடிய 28 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட இருக்கிறது என்பது தொடர்பான விருப்ப பட்டியலை ஏற்கனவே காங்கிரஸ் வழங்கியிருக்கிறது. அந்த தொகுதிகளை அடையாளம் காண்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயத்திற்கு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு வர இருக்கிறார்கள். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 12 தொகுதிகள் அடங்கியிருக்கக்கூடிய பட்டியலை வழங்கியிருக்கிறது. அந்த பட்டியலில் ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 5 தொகுதிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக அடையாளம் காண்பதற்காக வர இருக்கிறார்கள். இன்று அடையாளம் காணப்பட்டால் முதலமைச்சர் பிற்பகலுக்கு பிறகாக வருவார். முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்திடப்படும். அல்லது இது பேச்சுவார்த்தையாக இருந்தால் இந்த தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் பேச்சுவார்த்தை குழுவும் இந்த பேச்சுவார்த்தை குழுவும் ஒப்புதல் என்பது பெறுவதற்கான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும். அதற்கு பிறகாக ஓரிரு நாட்களுக்குள்ளாக எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை அறிக்கை மூலமாக அந்தந்த கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்தப்படும் என்பது ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, காங்கிரஸை பொறுத்தவரை எந்தெந்த தொகுதிகள் வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது? அது தொடர்பான தகவல் எதுவும் வெளியானதா? ஏற்கனவே காங்கிரஸை பொறுத்த வரையிலும் 28 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் 39 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியல் என்பது காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்டிருந்த கிள்ளியூர், அதே போல குளைச்சல், விளவங்கோடு உள்ளிட்ட தொகுதிகள் அடங்கி இருக்கக்கூடிய 39 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்காசி, காரைக்குடி, ராமநாதபுரம், அதே போல முதுகுளத்தூர், நாங்குநேரி, திருநெல்வேலி, ஊத்தங்கரை, முசிறி, சோளிங்கர், அது அம்பத்தூர் உள்ளிட்ட தொகுதிகள் அடங்கி இருக்கக்கூடிய பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னையில் கடந்த முறை வேளச்சேரியில் போட்டியிட்டிருந்தது. இந்த முறை வேளச்சேரிக்கு பதிலாக வேறு ஏதேனும் தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற பட்டியலில் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. விருதாச்சலம், சிவகாசி, வேளச்சேரி, மேட்டூர் உள்ளிட்ட தொகுதிகள் அடங்கிய பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்களும் விருப்ப பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. இந்த முறை கூடுதலாக தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் 5 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த 5 தொகுதிகளில் நாகை, வால்பாறை, தொண்டாமுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர், பவானிசாகர், பழனி, சிவகங்கை அடங்கிய 6 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த முறை போட்டியிட்டிருந்த தளி, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட தொகுதிகள் அடங்கி இருக்கக்கூடிய பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 5 தொகுதிகள் ஏதேனும் 5 தொகுதிகள் என்பது வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் வரக்கூடிய கட்சிகள் கொடுக்கக்கூடிய விருப்ப பட்டியலில் இருந்து எந்த தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. மேலும் திமுகவில் புதிதாக ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய 4 கட்சிகளுக்கு இடஒதுக்கீடு என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4 கட்சிகளுக்கு இன்று அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அவர்களுக்கு ஒப்பந்தம் என்பது கையெழுத்து என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எஸ்டிபிஐ, அதே போல மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை, தமிழர் தேசம் கட்சி ஆகிய 4 கட்சிகளுக்கு இன்று அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 கட்சிகளுக்கும் ஒவ்வொரு இடம் என்பது வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த எந்த தொகுதி அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது எண்ணிக்கை அடிப்படையிலும், அதே போல எந்த தொகுதிகள் வழங்கப்படுகிறது என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் முன்னிலையில் இன்று மாலை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எஸ்டிபிஐயை பொறுத்தவரையிலும் கடந்த முறை
அதிமுக கூட்டணியில் இருந்தது. இந்த முறை திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு இடம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மனிதநேய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலும் தமிமுன் அன்சாரிக்கு ஒரு இடம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முக்குளத்தூர் புலிப்படையை பொறுத்தவரையிலும் கருணாசுக்கு ஒரு இடம் வழங்கப்படும் என்றும் ஏற்கனவே பேச்சுவார்த்தையின் பொழுது அவர்களுக்கான தலா ஒரு இடம் என்பது அனைத்து கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை நிறைவேற்ற பிறகாக அவர்களுக்கு அந்த இடம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று மாலை இந்த 4 கட்சிகளுக்கு என்பது அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கிறது. காலை காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய 2 கட்சிகளுக்கு அந்த தொகுதிகள் அடையாளம் காணப்படுவதற்கான அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று மாலை ஒரு சில கட்சிகள் அந்த பேச்சுவார்த்தைக்காக எந்த தொகுதிகள் யாருக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 12 மணிக்கு பிறகாக தேமுதிகவும் வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவிற்கு அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக அங்கு ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த குழு என்பது அமைத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த குழு பேச்சுவார்த்தை நிறைவேற்ற பிறகாக தேமுதிக இன்று அல்லது நாளை வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி.